சிங்கப்பெண்ணி இன்னைக்கு எபிசோட் எப்படி போப்பது நடக்கும் பாப்பா. இன்னைக்கு எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா, ஆனந்தியும் அன்பு சேர்ந்து மித்ராவும் கருணாகரும் ஒரே லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ளே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கருணாகர் வந்து உள்ளே புழுக்கமாக இருக்குன்னு சொல்லி சட்டையெல்லாம் காட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்டலில் மித்ராவை காணான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்டல் வரணும்னு சொல்கிறாங்க. மித்ரா 9 மணிக்குள்ளே உள்ளே வரணும், இல்லைன்னா அவங்க அம்மாட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அரவிந்துக்கு ஃபோன் போடுறாங்க. மித்ரா இன்னி வரைக்கும் ஹாஸ்டலுக்கு வரல, அவள் எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அரவிந்த் பயன்படுறான். ஃபோன் போட்டு பார்க்குறான், ஃபோனும் எடுக்கலை. மித்ரா எங்கே போயிருப்பான்னு சொல்லி அவனும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சது கம்பெனிக்கு எல்லாருமே உள்ளே வராங்க. அங்கே பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ளே மித்ராவும் கருணாகரனும் சட்டை இல்லாமல் இருக்கிறத பார்த்தோன்னா எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, நைட்டு பூரா ஒரே லிஃப்ட்டுக்குள்ளே இருந்திருக்காங்களே, தப்பு நடக்காமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா மித்ரா ரொம்ப கோவப்படுறாங்க. நீ எம்பி ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, இதே மாதிரி தானே மேடம், நாங்கள் குடலாம் மாட்டி இருக்கும்போது நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் மகேஷ் உள்ள வராரு. இங்கே என்ன கூட்டம் என்னன்னு கேட்குறாரு. அவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்தோன்னா மகேஷ் வந்து அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.